أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரரும் கிருபையை கொண்டும் பெரும் கிருபையை கொண்டும் பேர அருளை கொண்டும் இன்று பாமனில் நமது மஸ்ஜித் கட்டப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அல்லாஹு தாலாவுடைய கிருபை கொஞ்சமும் இல்லை என்றால் இந்த ஒரு பணி அல்லாஹ் சிறப்பாக நடத்தி இருக்க முடியாது. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் மட்டுமே இது நடந்தது. இதற்காக அல்லாஹ் ஏவப்பட்ட மனிதர்கள் தான் இவர்கள் என்று இந்த மேடையில் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்றான், ஒவ்வொரு ஊர்களையும் மஸ்ஜிதுகளை கொண்டே நான் அழகாக்கி உள்ளேன் என்று. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்ற ஒரு விஷயம் பள்ளிவாசல்களை கொண்டுதான் ஊர்களை நான் அழகாக்கி இருக்கிறேன் என்று சொல்றான். பள்ளிவாசல்களை கட்டி வச்சுக்கிட்டு பெருமைக்காக நம்ம தொழுகாமல் இருக்கிறது, பள்ளிக்கே போகாமல் இருக்கிறது. பள்ளி தான் கட்டிட்டோமே, ஒரு வேலை பெருசாக முடிஞ்சிருச்சு, இனிமேல் அதில் தொழுகிறவங்க மூலியமாக தான் நமக்கு நன்மையெல்லாம் சேர்ந்துட்டே இருக்குமேன்னு சொல்லி பள்ளியை கட்டினவங்களே சில டைம் தொழுகிறது இல்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்கள் நிச்சயமாக அந்த பள்ளியை நம்ம கட்டிட்டோம், அது மட்டும் நமது பணி கிடையாது, நம்ம நிச்சயமாக அதில் போய் தொழுகணும் அப்படின்றதும் நம்ம பணி தான் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிறணும். எப்படி அல்லாஹ் முன்னாடி நம்ம அல்லாஹ் பார்க்குறான் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த செய்யாமல் இருக்க மாட்டோம். அம்மாவுக்கு தெரியாமல் ஒன்று செஞ்சிடறோம், அல்லாஹ் அக்கா தங்கச்சிக்கு தெரியாமல் ஒன்று செஞ்சிடறோம். இப்படியே நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நம்மளை பார்க்குறான்ற அந்த பயமே இல்லாமல் செஞ்சிடறோம். அத்தா அடிச்சு போடுவார், இந்த இதை செஞ்சிட்டோம்னா அம்மா திட்டிரும் அப்படின்னு நிறைய சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ் நம்மளை பார்க்குறான்ற அந்த அச்சமே இல்லாமல் இருந்துடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிச்சயமாக அல்லாஹுடைய அச்சம் நிச்சயமாக வர வேண்டும். ஒவ்வொருத்தருடைய கல்விலையும் அல்லாஹுடைய அச்சத்தை அல்லாஹ் தரணும். இந்த பள்ளியை கடந்து போகும்போதெல்லாம் எப்படி இந்த பள்ளி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி எப்படி இது சிறப்பாக்கப்பட்டுச்சு, இப்போ எப்படி அது சிறப்பாக்கப்பட்டிருக்கு. பள்ளியை சிறப்பாக்குவது மட்டும் நமது நோக்கம் அல்ல, பள்ளியில் சென்று தொழுவதும் நமது நோக்கமாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்வதை போல, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நேரமும் கேட்குறோம். பெண்கள் ஒவ்வொருத்தருக்குமே பள்ளி கிடையாது, ஆண்களுக்கு தான் பள்ளி இருக்குது. ஒரே ஒரு பள்ளியில் நம்ம தொழுகணும், பெண்களும் ஆண்களும் ஒன்றாக தொழுகணும்னா அது கஅபத்துல்லா மட்டும்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், பெண்களும் ஆண்களும் ஒன்றா தொழுகிறதுக்கு இப்பயே இந்த ஊருக்குள்ளேயே சில பேர் கட்டி வச்சுக்கிட்டு பெண்களும் தொழுகலாம் அங்கே அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கமே இல்லாத ஒரு விஷயத்தையுமே திணிக்கிறாங்க. ஆனால் அது எந்த மார்க்கத்தில் போட்டிருக்குன்னே தெரியல. என்ன செய்கிறாங்க, அந்த காலத்தில் எந்த பள்ளிவாசல்களுமே இல்லை, ஆண்களும் பெண்களும் ஒன்றா தொழுக வேண்டிய நிலை தான். அதனால் அப்படி தொழுதாங்க. அப்போ வக்துக்கள் பிரிக்கப்படலை. இப்போ அல்லாஹ் நமக்கு எல்லாம் அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலியமாக அழகாக பிரித்து கொடுத்துட்டான். மாஷா அல்லாஹ். அப்போ ஒவ்வொருத்தரும் ஆண் பெண்ணுக்குன்னு தனித்தனியான வகைப்பாடுகள், தனித்தனியான பள்ளி, தனித்தனியான விஷயங்கள் கொடுத்த போது நம்ம தனிமைப்படுத்திக்கிறது தானே நல்லது. அதை விட்டுட்டு ஒன்றா தொழுக போகிறோன்ற இடத்துல தொழுக மட்டுமா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிரன்னு சொல்லி எதுக்கு சொல்கிறேன்னா, தொழுக மட்டும் போகிறவங்களும் இருக்காங்க, போயிட்டு இப்லிஸான காரியங்களை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் உங்களை. தொழுகைக்கு முசல்லா எடுத்துக்கிட்டு மக்கனா எடுத்துக்கிட்டு அழகாக போயிடுறாங்க. ஆனால் அங்கே போய் ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கப்புறம் நிறைய துனியாவுடைய பேச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே ரமலான் மாதத்தில் இது நிச்சயமாக நடக்குது. ஆனால் ரமலானில் அல்லாஹ் ஷைத்தானுக்கெல்லாம் விளங்கிட்டுட்டான். இவங்க நம்மக்கிட்ட மட்டும் எப்படி தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷைத்தான் இருக்கானே புரிய மாட்டேங்குது.
அதுவும் அந்த 27ஆம் கிழமை அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகு ஜிகுன்னு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த புடவையை பற்றியே பேசி அந்த லைலத்துல் கதிரை அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. அங்கே அதோட முடிஞ்சிச்சு, ஃபனாவாயிடுச்சு, லைலத்துல் கதிர் முடிஞ்சிச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட பெண்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மிஹ்ராஜ் இரவுல போயிருந்தப்ப கூட நரகத்தில் பெண்களை பார்த்தேன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயம். அல்லாஹ் பெண்களை எவ்வளோ கண்ணியப்படுத்தியிருக்கான். அல்லாஹ் பெண்களை குர்ஆன்ல எவ்வளோ கண்ணியப்படுத்தியிருக்கான். ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி கண்ணியமாக அல்லாஹ் வச்சிருக்கான் பெண்களை. அப்படி இருக்கும்போது பெண்களை நரகத்தில் பார்த்தேன் நபி அவங்க சொன்ன அந்த வார்த்தையவே எந்த பெண்களாலையுமே தாங்கவே முடியாது. எவ்வளோ உயர்வானவர்கள் பெண்கள், மாஷா அல்லாஹ். சரி, அன்றைய காலத்தில் தான் இப்படி இருந்துச்சு. பெண்கள் வந்து இன்றைய காலம் இல்லாமல் இந்த மாதிரி ஃபித்னாவுடைய விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு சொன்னாலும் இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் மொபைல் ஃபோன் அதன் மூலியமாக நிறைய விஷயங்களில் பெண்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுடைய கண்கள், விரல்கள், நெகங்கள், அவங்க காலுகள் எல்லாமே அவங்கள அறியாமல் விபச்சாரம் செய்து. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்பேற்பட்ட பெண்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறோம், ஒவ்வொரு துவாவிலையும் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும், அத்தியாவசியம் ஆயிடுச்சு இப்போ உலகத்தில், உண்மைதான். ஆனால் அதுக்காக மொபைல் ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது தானே. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா, படிச்சுட்டு வீட்டில் தானே இருக்கீங்க, 24 மணி நேரமும் அம்மா பேசுகிறத கூட ஒரு தாய்க்கு மரியாதை கொடுக்காம கூட தாய்மார்களும் அதை அனுமதிச்சுக்கிறாங்க. தாய்மார்களை தான் சொல்லணும். நல்ல புள்ள +2 முடித்த உடனே பிள்ளைக்கு காஸ்ட்லியாக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட ஃபோனை வந்து யூஸ் பண்ண சொல்லி அதை பார்த்து ரசிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புள்ள வேலை ஏதாவது செய்யாட்டி என் புள்ள வேலையே செய்ய மாட்டேங்குது, ஃபோனை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது புரிய மாட்டேங்குது. நீங்களே ஃபோன் வாங்கியும் கொடுத்துட்றீங்க, அப்புறம் ரீல்ஸ் பார்க்குது, அப்புறம் கேம் விளையாடுது அப்படின்னா இதுக்கு வந்து புள்ள காரணமா அம்மா காரணமா? இதுக்கு யார் காரணம்? பெண்கள் தான் இதை நிச்சயமாக தடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ ஃபோன்லாம் இல்லாமல் வேற ஒரு கலாச்சாரம், நம்மளுடைய இஸ்லாமிய மதத்திற்குள் வேற ஒரு கலாச்சாரம் நுழைந்திருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாமா, பொம்பளை பிள்ளையும் ஒற்றுமையாக இருக்குது. இது என்னம்மா புரியல? இந்த விஷயத்தை முக்கியமாக ரொம்ப தட்டணும். விபச்சாரங்கள் வந்து ஃபோனில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளையும் ஹாப்பியாக இருந்துக்கிறது. இப்போ பொம்பளை பிள்ளை திருமணமே பண்ணிக்கலான்னு கோர்ட்டே வந்து உத்தரவு கொடுக்குதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு அழிவுடைய காலத்தில் நம்ம இருக்கிறோம் தெரியுமாமா உங்களுக்கு? ரொம்ப ஒரு அழிவான காலத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை பாதுகாப்பது அதாவது ஒரு தாயின் மடிதான் முதல் மதரசா. ஒரு தாய் தான் தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்கணும். உங்கள் பிள்ளைகளை முதலில் பாதுகாப்பதாக நீங்கள் நினைத்தால், அல்லாஹ்விற்காக இன்று இந்த மேடையில் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு தருகிறேன். தயவு செய்து மொபைல் போன்களை உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உண்மையாக 10 மாதம் சுமந்து பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மார்க்க கல்வியை அதிகமாக கற்றுக் கொடுத்து மார்க்க கல்வியுடன் சேர்ந்த ஒரு உலக கல்வியை நீங்கள் கொடுங்கள். மார்க்க கல்வியே மார்க்கமே படிக்காத ஒரு உலக கல்வியை நீங்கள் தயவு செய்து கொடுத்து விடாதீர்கள். நாளைக்கு உங்களையே பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீடுகளையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு பரிசோதனை எடுத்தோம், ஒரு அனலைஸ்மெண்ட் பண்ணோம். அதில் சொல்கிறாங்க, பிள்ளை எப்போ பார்த்தாலும் எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. 1வது. 2வது, ஃபோனு, டிவி இல்லாட்டினா ஏதாவது. ஆனால் அவுட்டோர் கேம்னு ஒன்றுமே விளையாடுறது இல்லை, எல்லாமே இன்டோர் கேம் தான். இன்டோர் கேமில் மெயினாக இருக்கிறது ஃபோன் மட்டும்தான். சரி, அம்மா பேச்சையும் கேட்கறது இல்லை, ஃபோன் தான் பார்த்துட்டே இருக்குது, ஹெல்த்தையும் பார்த்துக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. இந்த குழந்தையுடைய வளர்ச்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்மா? அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றி கேட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கு என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லுமா அப்படின்னா தெரியல. சரிம்மா 5 நேரம் தொழுவியாமா, அந்த தொழுகையை பற்றி கொஞ்சம் சொல்லுமா, தெரியல. சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னம்மா லெசன் படித்த அதை சொல்லுமா, சொல்லி தந்தாங்க படித்தேன், அதான் பாஸ் ஆகிட்டேன்ல, அப்புறம் என்ன, அதான் பாஸ் ஆயாச்சுல, இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? அடுத்த வாரத்தை அப்படி தான் இருக்குது. என்ன படித்தேன், நான் என்ன படிச்சிச்சுன்றதே மறந்துடுது. ஒரு கல்விமான் இடத்துல வந்து ஒரு இதே ராமேஸ்வரம் பக்கத்தில்
ஒரு அவுலியா ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த அவுலியாவுடைய பேர் கூட எனக்கு சரியா தெரியலம்மா. அவங்க வந்து இந்த ராமேஸ்வரம் பக்கம் பயானுக்காக வந்திருக்கும் பொழுது, எங்களுடைய ராமேஸ்வரம் பகுதி முழுவதுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலிருந்து இங்கே அவுலியாக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே எந்த பயானுமே தேவை கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னு அந்த கல்விமானை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கல்விமான் என்ன செஞ்சாரு, அப்படியெல்லாம் போக முடியாது, இங்கே இந்த ஒரு கல்வி இங்கே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படி என்ன கல்வி இல்லை அப்படின்றத கேட்டாங்க. மனமிக்க கல்வி இங்கே இல்லை அப்படின்னு சொன்னார். மனமிக்க கல்வினா என்னதுமா? மனமிக்க கல்வி என்பது என்னது? மார்க்க கல்வியை சரிவர ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் புகுத்துவதற்கு பெயர்தான் கல்வி. அந்த மனமிக்க கல்வி இல்லைன்னா அந்த குழந்தை எப்படிமா சீர்கட்டு போயிடும் தாய். அந்த குழந்தை எப்படி நம்ம வளர்த்தெடுக்கிறது? அல்லாஹுடைய பாதையில் ஒவ்வொரு பிள்ளையும் அல்லாஹுடைய ஒவ்வொரு இக்ராமையும் சொல்லி கொடுத்து, அல்லாஹ்னா ஒரு பயம் வரணும், அல்லாஹ்னா ஒரு உள்ளட்சம் வரணும், தொழுகையில் உள்ளட்சமாக இருக்கணும், பேணுதலாக இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்ம எங்கம்மா பிள்ளைங்களை வளர்க்குறோம்? அல்லாஹ்வுக்காக தாய்மார்களே, தயவு செய்து நம்மளுடைய குழந்தைகளை நாம் நல்ல ஒழுக்கத்துடனும் நிறைய பேணுதலுடனும் வளர்ப்பதில் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நான் இங்கே பேச வந்திருக்க ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ஒற்றுமை என்பது. உறவுகளுக்குள்ள நமக்கு ஒற்றுமை கண்டிப்பா வேணும் தாய். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு ஜகாத்து செய்வதாக இருந்தாலும் முதல்ல உறவுகளுக்குள்ள செஞ்சுடுங்க. உள் மதில தான் முதல் பூசணுமா, வெளி மதில ரெண்டாவது தான் பூசணும். புரியுதாமா நான் சொல்றது? உள் மதில தான் முதல் பூசணும்னா அதுக்கு பேர் என்னமா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான் யார் முதல் சிரமப்படுறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு நம்ம ஜகாத் சதகா பண்ணணும். நம்மளே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு, நம்மளே எல்லாத்தையுமே கிடைக்கிறதெல்லாம் உடுத்திக்கிட்டு, நம்மளே கிடைக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு வாழ்றதா நமக்கு வாழ்க்கை அல்லாஹ் சொல்லியிருக்கான்? நிச்சயமா இல்லை. அப்போ முதல்ல உள் முதல்ல பூசுறதும் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்க யாரு கஷ்டப்படுறா அதையும் நம்ம பார்க்கறது இல்லை. சரி, வெளி மதிலுக்கு போகலாம். வெளியில் சென்று ஒற்றுமையாக ஒவ்வொருத்தருக்கும், நம்ம இஸ்லாமியர்களே ரொம்ப ஒற்றுமையானவங்க தான் மாஷா அல்லாஹ். நான் அதெல்லாம் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். எந்த ஒரு ஒற்றுமை இல்லைன்னா இன்றைக்கி ஒரு பள்ளியை உருவாயிருக்குமா, ஒரு சாம்ராஜ்யத்தவே உருவாக்கி இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பெண்களுக்குள்ள ஒற்றுமை வேணும். நான் ஒரு மஹல்லாவுக்கு போயிருந்தேன் பயானுக்காக. அங்கே பெண்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சாப்பாடாக்கும் போதெல்லாம் ஒரு கை அரிசியை ஒரு மஞ்சப்பையில் போட்டு வச்சுருவாங்களாம். அது எதுக்குமா, ஏமா போட்டு வைக்கிறீங்கன்னு நான் கேட்டேம்மா. அதே மாதிரி சாம்பார் வச்சாலோ ஏதாவது சால்னா வச்சாலோ ஒரு காய் எடுத்து வச்சுருவாங்களாம். ஒரு வாரத்துக்கு சேர்த்து வைப்பாங்களாம். அது எத்தனை நாளைக்குமா? இப்படி எல்லா வீட்டில் இருக்க பையில் இருக்க அந்த ஒரு கைப்பிடி அரிசியும் ஒரு தேக்ஸா அரிசி இருக்குது தாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தேக்ஸா அளவு அந்த காய்கறி இருக்குது ஒரு வாரத்தில். அதெல்லாம் போட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி இல்லாத ஏழை மக்களுக்கு அத்தனை பேருக்கும் பெண்கள் முன் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது மாஷா அல்லாஹ் வாரம் வாரம் நடக்குதுமா. இது அவங்க ஊர் பேர் சொல்ல வேணான்றனால என்னால் சொல்ல முடியல. இப்படிப்பட்ட மக்களும் நம்ம ஊர் பக்கத்திலே தான் ஆனால் இருக்காங்க மாஷா அல்லாஹ். இது ஒரு சிறு சேமிப்பு தானே. எப்படி வந்து சாப்பாடுக்கு அரிசி போடும்போது ஒரு கை அரிசி எடுத்து போட்டு வச்சுக்கிடுவாங்களாம். அப்போ எப்பேற்பட்ட ஜகாத்து சதகா அவர்களிடத்தில் பெருகி இருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எந்த நோய் நொடியுமே கொடுக்க மாட்டாமா மாஷா அல்லாஹ். யார் ஜகாத்தில் சிறந்திருக்காங்களோ அவங்க நிச்சயமாக எந்த நோய் நொடியும் இல்லாதவங்கள தான் இருப்பாங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாமா, ஒற்றுமைக்கு அப்புறம் உள்மதில் வெளிமதில்னு இப்போ பூசுறதுலையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வயிறு நிறைஞ்சிருச்சா, அடுத்த வீட்டில் என்ன சாப்பிட்டாங்க, என்ன நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு நம்ம அமைதியாக இருந்துடுறோம். ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாது தாய், அது ரொம்ப தப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய சால்னாவின் சாற்றை சற்று பெரிதாக்கி கொள்ளுங்கள், அதை கொஞ்சம் பெருக்க வச்சு பக்கத்தில் யார் பசியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு உணவளிங்க, நீங்கள் செய்யும் தர்மத்தில் சிறந்தது உணவளிப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். சரி, உணவளிப்புறது தர்மம் இதெல்லாம் விட இன்னொரு பக்கம் ஒரு படி மேலே போனால், பிள்ளைங்க வீட்டில் போய் நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளைங்க காதலே வாங்க மாட்டாங்க, வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது கெஸ்ட் வந்தா என்னன்னு கேட்டால் ஒரு இயர்ஃபோன் போட்டிருப்பாங்க காதில். என்னம்மா பண்ணுற, ஏதாவது ஓதுறியாம்மா? இல்லை, நான் பாட்டு கேட்டுட்ருக்கேன். இசை ஹராம் என்ற அந்த மார்க்கமே தெரியாமல் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்கு.
அல்லாஹ் செவிப்புலனை பத்தி குர்ஆன்ல சொல்றாம்மா. மாஷா அல்லாஹ், ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றில் ஜனிக்கும் பொழுதே முதலில் அல்லாஹ் செவிப்புலனை தான் அல்லாஹ் முதல்ல கொடுக்குறான். மாஷா அல்லாஹ். இப்படியே இக்ராமத்தாக இருக்கக்கூடிய ஒரு பெண் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்குமானால் பிறக்கும் அந்த குழந்தை ஹாஃபிலாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் வந்து காதுடைய திறனை தான் முதல்ல படைக்கிறான். அப்ப காது திறனை முதல்ல படைக்கும் போது பெருசான ஒன்று அந்த காதில் ஒரு ஹெட்செட்டை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை காதில் மாட்டி அந்த பொண்ணு பாட்டு கேட்குதே, நமக்கு ஏமா அல்லாஹ்வுடைய அச்சம் வரல? அதை பார்த்து நம்ம பிள்ளையே நம்ம இப்படி பாட்டு கேட்க வளர்த்தோம் அப்படின்னு ஏமா உங்களுக்கு எந்த அச்சமும் வரல? உங்களையும் அல்லாஹ் அப்படிதான் படைச்சான், அந்த மக்களையும் அல்லாஹ் அப்படிதான் படைச்சான். எல்லாரும் நீங்களும் சரி உங்கள் பிள்ளைங்களும் சரி ஒவ்வொருவரும் தாயின் வயிற்றில் இருக்கும்போது செவிப்புலனை தான் முதல்ல அல்லாஹ் படைச்சிருக்கிறான், கேட்கும் திறனை. அப்போ அந்த கேட்கும் திறனை வெளியே வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்குது. இது எந்த வகையிலமா நியாயம்? இது எந்த வகையிலமா பெண்கள் அனுமதிக்கிறீங்க பிள்ளைங்களை? அல்லாஹ்விற்காக இந்த அனுமதி பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள். ஹெட்செட் போட்டு அல்ஹம்து சூரா கேட்குறா இருந்தாலும் தேவையே இல்லை. ஹெட்செட் போட்டு தான் கேட்கணும்னு இல்லை, ஓத சொல்லுங்க. குர்ஆன் எடுத்து அல்ஹம்து சூரா ஓதுமா, குர்ஆன் எடுத்து நீ எல்லாமே பாருமா, கண்ணால் பார்த்து ஓதுமா, உன்னுடைய கைகளால் அந்த வேலையை செய்யுமா, உன்னுடைய நெத்தையை கொண்டு சஜிதா செய்யுமா. எதுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உறுப்பையும் நமக்கு கொடுத்துருக்கான், இந்த உறுப்புகளை கொண்டு நீ இப்படியெல்லாம் வாழுமான்னு சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. உங்களுடைய ஜகாத் விஷயத்திலும் நீங்கள் களிமா விஷயத்திலும் தொழுகை விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் பிள்ளைங்களை படிப்படியாக கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திணிச்சு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் ஒற்றுமை என்பது பிள்ளைகளிடத்தில் அதுவாகவே வந்துடும். எந்த பிள்ளை 5 நேரமும் கலா இல்லாமல் தொழுகுதோ அந்த பிள்ளை மானக்கேடான எந்த விஷயத்தையுமே செய்யாது. நம்ம போட்டு அந்த பிள்ளையை வருத்தவே வேண்டிய அவசியமே கிடையாது. மானக்கேடான எந்த விஷயத்தையும் ஒரு பிள்ளை செய்யக்கூடாதுன்னா முதல்ல அந்த பிள்ளை தொழுகுதா, 5 வக்து கரெக்டாக தொழுகுதா, ஒழு செய்யுதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ தொழுகையுடைய விஷயத்தையும் களிமாவுடைய விஷயத்தையும் நீங்கள் பிள்ளைகளிடத்தில் புகுத்தாமல் இருந்துட்டு என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஃபோனை யூஸ் பண்ணுது, என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்குதுன்னு உங்கள் பிள்ளைங்களை நீங்களே குறை சொல்லிட்டு அலைகிறதுல ஃபாயிதாவே கொஞ்சம் கூட ஒரு நன்மையே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா ஏவியபடி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆண் குழந்தைகளை வளர்ப்பதாக இருந்தால் இதுதான் பள்ளி, தயவு செஞ்சு தொழுக போ. 7 வயசாயிட்டா அல்லாஹ் தொழுக சொல்லியிருக்கான், 7 வயசாயிட்டா இப்படி தான் வாழணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லணும். பெண் பிள்ளையாக இருந்தால் தயவு செஞ்சு மதரசாவுக்கு போ, ஓது, தொழு அப்படின்னு பெண் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அல்லாஹு தஆலா வந்து ஃபர்தா முறை அப்படின்னு ஒன்று நமக்கு கொடுத்தான். மாஷா அல்லாஹ், ஃபர்தா முறை கொடுத்தானம்மா. யாருக்குமா அல்லாஹ் முதல்ல ஃபர்தா முறை கொடுத்தான்? ஃபர்தா என்பது அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான்? ஆண்களுக்கு தான் கொடுத்தான். சொன்னோன்னா ஆண்கள்லாம் கோபமாக பார்க்காதீங்க, நிஜமாவே ஆண்களுக்கு தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கொடுத்தான். ஏன்னா ஆண்களுடைய பார்வைகளை தான் அல்லாஹ் முதல் தாழ்த்தி கொள்ள சொன்னான். அவங்க பார்வைகளை தாழ்த்தலை. அப்படியே ஒரு பொம்பளை பிள்ளை போனாலும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது அப்படி இருக்கவுமே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், பெண்களே உங்களுடைய முகங்களுடைய மூடிகளை சற்று இழுத்து விட்டுக்கங்க முன்னாடி அப்படின்னு சொன்னான். இப்போ 2 பேத்துக்குமே ஃபர்தா முறை வந்துருச்சா? ஆண்களுடைய பார்வைகளுக்கு திரையிட சொல்லி அல்லாஹ் சொன்னான். அவங்க திரையிடலைன்றனால பெண்களுடைய முகங்களை நீங்கள் இழுத்து விட்டுக்கங்க, உங்கள் முகங்களை நீங்கள் காட்டாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் இப்போ 2 பேருமே அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால என்ன தெரியுமாமா ஆயிடுச்சு, பல கலாச்சார சீரழிவு வந்துருச்சு. நம்ம இஸ்லாமிய பெண்களை காஃபிர் மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பரவாயில்ல புர்காலாம் போட்டிருக்கு, நல்ல வெள்ளவேண்ட பிள்ளையா இருந்தால் கருப்பு புர்கா போடணும், ரொம்ப அட்ராக்ஷனாக அழகாக தெரியுது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் எதனாலமா ஏற்படுது, நம்ம பிள்ளைங்களே இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பிள்ளைங்களை ஈடுபடுத்தக்கூடாது. ஃபர்தா முறையை பேண வேண்டும் என்றால் முழுமையாக பேணிருங்க, இல்லை விடணும்னு நினச்சிங்கன்னா முழுமையாக விட்டுருங்க. எதுக்கு அறகுறையாக பேணுறீங்க? ஏன் அறகுறையாக ஃபர்தா போடுறீங்க? அறகுறையாக ஃபர்தா பேண வேணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்க. அப்போ நம்ம வந்து முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாவே மௌத்தா போயிடணும், மூமீனா ஆயிடக்கூடாது. அப்படி தானே? முஸ்லீமாக பிறந்தோம், முஸ்லீமாக வளர்ந்தோம், மௌத்தாகும் போது எப்படி இருக்கணுமா?
ஒரு முஃமினாக மௌத்தாக வேண்டும். இஸ்லாமியனை பிறந்து இஸ்லாமியனாவே மௌத்தா போகிறது பெருமை கிடையாது. நான் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்கிறது. முஃமினாக எப்படி முழுமை செய்யப்படும், முஃமினாக நம்ம எப்படி மௌத்தாகும்டா, இஸ்லாத்தில் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதெல்லாம் செஞ்சு அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்ந்து அல்லாஹ்விற்காகவே மரணிக்கும் போது களிமா சொல்லி மரணிக்கிறவங்க முஃமின். முஸ்லீமாவே வாழ்ந்து முஸ்லீமாவே பிறந்து ஒன்றையுமே அல்லாஹ் சொல்கிறத அறகுறையாக கடைப்பிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் சொன்னால் கேட்டுக்கிடுவோம், அம்மா சொன்னால் கேட்டுக்கிடுவோம், பிள்ளைங்க சொன்னால் கேட்டுக்கிடுவோம். நான் அல்லாஹ் சொல்லிகிட்டே இருக்கான், கேட்க மாட்டோமேம்மா நம்ம. என்னம்மா அல்லாஹ் நமக்கு பெருசாக சொல்லிட்டான், பெரிய விஷயம் நமக்கு அல்லாஹ் என்னம்மா சொல்லிட்டான். 24 மணி நேரம் உனக்கு கொடுத்துருக்கேன், 24 ஹவர்ஸில் ஒரு நிமிஷம் என்னை நினச்சிக்கவேன், ஒரே ஒரு நிமிஷம் என்னை நினச்சிக்க, உனக்கு எல்லாத்தையும் நான் அதிகப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு நிமிடம் டைம் இல்லை நமக்கு அல்லாஹ் நினைக்க. என்ன செய்வோம் பாவம், மௌத்தா போகும்போது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான் அவனுடைய தவணை காலம் வந்துருச்சு கிளம்பு, இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் தெரியலா, நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா நன்மையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். அவனுடைய வாக்குகளை நிறைவேற்றி வாழ்வது என்பது மிக கடினமான ஒரு விஷயம்தான். ஆனால் முஃமின்களுக்கு கடினமே இல்லை, முஸ்லிம்களுக்குத்தான் கடினம், காஃபிர்களுக்கு மிக கடினம். ஏன்னா சிலையை வணங்குறவங்க கல்லை வணங்குறோன்ற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் தானே இருப்பாங்க, அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் முஸ்லீம்களாக பிறந்த நமக்கு அது கஷ்டமாம்மா சொல்லுங்க. அல்லாஹ் 5 நேரமும் தொழுகு வருது. இப்போல்லாம் பக்கத்தில் இப்போ பாங்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், மாஷா அல்லாஹ், ரொம்ப பெரிய மினரா, 8 திக்கும் பாங்கு சத்தம் கேட்கும் அளவுக்கு மினரா. இப்பேற்பட்ட மினராவில் நம்ம இருந்து பாங்கு சத்தத்தை டெய்லி கேட்டு என்ன செய்ய போகிறோம், எல்லா வீட்டு கதவையும் தாப்பா போட்டு தூங்க போகிறோம், அதான் நம்ம செய்ய போகிறோம். சுபுகு நேரங்களில் உங்களது வீடுகளின் கதவுகளை திறந்து வையுங்கள், அல்லாஹ் முதல் வானத்தில் இருக்கிறான். மகரிபு நேரம் வந்துவிட்டால் உங்கள் பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள், கண் திஷ்டிகளிலிருந்தும் ஷைத்தானின் பார்வைகளிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளுங்கள், கதவுகளை அடைத்து வையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அல்லாஹ் சொன்ன எந்த விஷயத்தையுமே நம்ம கேட்க மாட்டோமேம்மா. மகரிபானாதான் ஒரு துப்படி ஒன்று போட்டுக்கிறோம், இல்லை புர்கா ஒன்று போட்டுட்டு கடை தெருவிலே நிற்போம். கடைவீதி தான் ஃபேஷன், இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சது. கரெக்டாக மகரிப் தொழுகிறோமோ இல்லையோ அசருக்கு மகரிப் நல்ல வெளியே போயிடுவோம். அதெல்லாம் நிறைய செய்கிறாங்க, நான் டைரெக்டாகவே இதெல்லாம் பார்க்குறேன், அதனால இந்த இடத்துல பேசுகிறேன். இங்கே செய்யாதவங்கள நான் சொல்லலம்மா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். செய்கிறவங்களை மட்டும்தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. மகரிப் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியேறுவதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அது அல்லாஹ் சொன்ன வழி அல்ல, நபி சொன்ன வழி அல்ல, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு ஏவுனா என்னன்னு கேட்டால் சுபு நேரத்துலையும் தஹஜத் நேரத்துலையும் அல்லாஹ் முதல் வானத்தில் இருக்கான். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்குறான், யாரெல்லாம் முழிச்சிருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் என்னுடைய ரஹ்மத்தை நீ கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு எல்லா மலக்குகளுக்கும் அல்லாஹ் ஆணையிடுறான். மலக்குகள் தன்னுடைய ரஹ்மத்துக்களை தட்டுகளில் ஏந்தியவர்களாக கூட்டம் கூட்டமாக வானத்திலேருந்து இறங்குறாங்க. இப்போ மலக்குகள் சொல்கிறாங்க, எங்கே நம்ம முஸ்லீம் இஸ்லாமிய பிள்ளையை விடலாம் திறந்துருக்கு, காஃபிர்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணியை ஊற்றிக்கிட்டு கோயில் வாசலில் உருண்டுட்டு கிடக்குறாங்க. இப்போ நான் என்னடா அல்லாஹ் செய்ய, யார் முழிச்சிருக்காங்களோ அவங்க மேலே ரஹ்மத்தை கொட்டிட்டு வந்துருங்க. கிறிஸ்டின் இன்னைக்கு ஜெபம் செய்து கொண்டிருப்பவன் ஜட்ஜு, ஹிந்து பொட்டு வச்சுட்டு கல்லை வணங்குறவங்க பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர், பெரிய பெரிய லெக்சரர், பெரிய பெரிய விஷயங்கள்ல இருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், சாப்பிட்டு தூங்குறோம், ஃபஜரானா கதவை தாப்பா போட்டுடுறோம். எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும், எப்படி நம்ம பிள்ளைங்க எந்த துறையிலையும் இருக்கும், ஒவ்வொரு துறைகளையும் நம்ம பிள்ளைகள் எப்படி வளரும், நம்ம துறைகளில் எப்படி நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்குறது. எந்திரி, சுபு தொழு, தஹஜத் தொழு, அல்லாஹ் இடத்துல கேளு, அல்லாஹ் நமக்கும் அந்த ரஹ்மத் தரணும். நம்ம பிள்ளைகளும் ஒரு இடத்துல ஜட்ஜாக இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளை ஜட்ஜில் இருந்தால் வக்ஃபு சட்டத்தை மாற்றிருக்கும்லமா, மாற்றிருக்குமா இல்லையா, சைன் பண்ணி அவகாசமே கொடுத்துருக்காது, கிடைக்கல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பிள்ளை ஒரு வக்கீலாவோ ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தாலோ இந்த என்ஆர்சி இந்த கண்ட கர்மம்லாம் நம்ம இஸ்லாமிய மதத்துக்குள்ளே வந்திருக்குமா, வந்திருக்காது. ஏன்னா நம்ம பிள்ளைய நம்ம எங்கேயுமே விடுறதில்ல. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே பெரிய விஷயமா தெரியுது, வெளி உலகம்னாலே அது பெருசாக தெரியுது. வெளியே போய் படி, இக்ராமத்தா இரி. ஏமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இல்லையா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த பிறகு ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு நபிமார்களும் அவங்க இடத்துல தான் போய் அறிவுரை கேட்டார்கள். ஆயிஷா நாயகி இடத்துல வாள் எடுத்து எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பெண் தானே ஆயிஷா நாயகி, ஒரு பெண் தானே, வாள் எடுத்து இப்படி தான் சண்டை போடணும்னு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் அறிவாக போர் புரியணுன்ற அந்த அறிவை படித்து கொடுத்தாங்க. நம்ம உம்முஹாத்துல் முஃமினீன் நம்ம தாய்மார் தானே, அவங்க அவங்களத்துல தான் நம்ம வந்திருக்கோம். அவங்களுடைய உம்மத் தானே நம்ம, அவங்களுடைய இடத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம ஏன் அப்படி சொல்லி கொடுக்கல? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? மனமான கல்வியேவா, மனமே இல்லாத ஒரு கல்வியேவா? மனம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று ஸ்மெல், மணக்கிற மனம். இன்னொன்று மனதார படித்துக் கொள்வது. ரெண்டு மனம், ரெண்டுமே நம்ம எப்படி தெரியுமா சொல்லி கொடுக்குறோம்? புள்ள புரிஞ்சுக்கிறாத ஒரு கல்வி, மனசார படிக்காத ஒரு கல்வி, ரெண்டையும் தான் கொடுக்குறோம். ஒன்று படித்தாலும் அதை தெளிவாக அந்த புள்ள அந்த இடத்துல பேசணும். ஒன்றை கற்றுக்கொண்டாலும் அதை தெளிவாக செயல்படுத்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பிள்ளைங்க நிறைய விஷயத்தில் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. மாஷா அல்லாஹ், நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனால் இந்த மாதிரி நிறைய கிராமங்களில் பிள்ளைங்களை அப்படியே மடிஞ்சு வச்சிடுறாங்க. அது ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்கு. உலக கல்வியும் மார்க்க கல்வியும் ஈக்குவலாக கொடுத்துடணும் பிள்ளைக்கு இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்டவர்களாக, அப்படிப்பட்ட தாய்மார்களாக நம்ம இருக்கணும்னு இங்கே ரொம்ப நான் கேட்டுக்கிறேம்மா. கேட்டுக்கிறேன்றதை விட இதை நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாகவே நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து படிக்கவும் வைங்க, மார்க்க கல்வியும் கொடுங்க. அதை மனமிக்க கல்வியாக கொடுங்க. ஒற்றுமையை பிள்ளைகளிடத்தில் கற்றுக் கொடுங்க. மொபைல் ஃபோனை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. டிவி பார்க்கணும். டிவியில் ஒரு புள்ள டிவி போட்டுச்சுன்னா ஒரு உலகத்தில் உள்ள நியூஸ் என்ன, உலகத்தில் என்ன நடக்குது, நம்ம இஸ்லாமிய மதத்திற்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, யார் நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள்மா, யாரு தாய்? சும்மா எல்லாரும் பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு நியூஸ் ஆகுது. நம்ம வீட்டில் நடந்தால் நம்ம அப்படி இருப்போமா? நம்ம வீட்டில் நம்ம ஒரு புள்ள அப்படி இறந்து போச்சுன்னா, ஒருத்தன் சுட்டு மவுத்தாயிருச்சுன்னா நம்ம இருப்போமா? அப்படி என்ன செய்வோம்? என்ன மாதிரி துடிச்சு நெஞ்சிலையும் மாரிலையும் அடிச்சுட்டு அழுவோம். அது மாதிரி ஒரே ஒரு நாள் அடிச்சுட்டு அழுது துவா செஞ்சோமா அல்லாட்ட, எல்லாம் என் இடத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய முஸ்லீம் சகோதரன் என் முன்னாடி சுட்டு கொலை செய்யப்பட்டான நியூஸ் பார்த்துட்டு உட்காந்து அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்கம்மா ஒரு வீட்டிலலாம். ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக அது இருந்தது. ஒரு இஸ்லாமியனை சுட்டு கொல்றத இவ்வளோ ஒரு ஹாப்பியான நியூஸாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்களே, இது என்னடா அல்லாஹ், நம்முடைய மார்க்கமா இது, நம்மளுடைய இஸ்லாமிய மதத்தவர்களா இவர்கள் அப்படின்ட்டு அஞ்சு அவ்வளோ கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஆனால் இல்லை, அப்படி கஷ்டமே இல்லை அவங்களுக்கு. அது எல்லாத்துக்கும் மாதிரி அவங்களுக்கு ஒரு நியூஸ். அது நான் யாரை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியுமா? உங்களுக்கு யாரம்மா நான் சொல்கிறேன்? யாரை சொல்கிறேம்மா சொல்லுங்க தாய். பாலஸ்தீன் மக்கள் எப்படிம்மா நாடே அழிஞ்சு போச்சு. கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்த கொடுமைக்கு, கூப்பிட்டு சாப்பாடு போட்ட கொடுமைக்கு நாட்டவே அழிச்சிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சும்மா இருக்க மாட்டான்ல. நம்ம நபி என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? நம்ம எல்லாரும் அங்கே தொழுவோன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ நம்ம தொழுவோம். நம்ம இஸ்லாம் வெற்றி கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக அப்படி இருக்க மாட்டோம். அப்போ அந்த வெற்றிக்காக அன்னைக்கு அங்கே உட்காந்து அந்த எல்லையில் போராடிட்டு இருக்காங்களே, நம்ம ஊருக்காக, நம்ம மக்களுக்காக நம்ம எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும். நமக்குள்ள ஒன்று விட்டு கொடுக்கலாமா யாரையாச்சும்? நம்ம ஊர் சின்ன ஊர், நம்ம ஊரை எப்படி விட்டு கொடுக்காம நம்ம வாழணுன்றதை முதல் கற்றுக்கணும். நம்ம ஊரை எப்படி ஒன்று சேர்த்து, இப்போ பள்ளி ஆரம்பிச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ், வாரம் திக்ர் மஜ்லிஸ் நடத்தலாம், வாரம் பயான் நடத்தலாம். பெண்கள் ஒன்று சேர்ந்து வீட்டுகளில் திக்ர் மஜ்லிஸ் வைக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு பெண்கள் மதரசா ஆரம்பிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் கொண்டு போகலாம். இந்த ஊருக்கு அல்லாஹ் நிறைய சிறப்பு தந்துடுவான் மாஷா அல்லாஹ். இந்த ஒற்றுமை உங்களிடத்துல இருந்தாதான் இது சாத்தியமா? இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒற்றுமையான பெண்களாக இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் இவ்வளோ அமைதியாக கேட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, 1 மணி நேரம் பேச கொடுத்தாங்க. ரூட் தெரியாது எங்களுக்கு, புதுசு. இன்ஷா அல்லாஹ் எங்கள் கணவர் வெயிட் பண்ணுறாங்க, ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அல்லாஹு தாலா கேட்ட உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நசீகத்தாக என்னுடைய வாயிலிருந்து வந்த அனைத்து விஷயங்களையும்
வசியத்தாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்வை முன்வைத்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். யா அல்லாஹ், இந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒற்றுமையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இங்கு ஹிதுமத்தாக இருந்த அனைத்து மக்களுக்கும் பள்ளியை கட்டி கொடுத்த அனைத்து பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சிறியோர்களுக்கும், அதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை மக்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நீடித்த ஆயுளையும் நிறைவான செல்வ பரக்கத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையையும் அல்லாஹ் என்றென்றும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.